ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருப்போம். இன்டர்நெட் கான்செப்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நியூவாக டெக்னாலஜியை பற்றிலாம் நம்ம பேசியிருப்போம், நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா, பார்த்துருப்பீங்க. 1000 வீடியோ கிட்ட நம்ம போட்டிருப்போம். ஸோ நம்ம ஜூனியர் பார்ப்போன்னு HTML CSS பற்றிலாம் போடுங்கண்ணா, எனக்கு அதை பற்றி தெரியல, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிக்கே அந்த பாப்பா கேட்டுச்சு. அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த இன்டர்நெட் கான்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிருக்குது. ஓகேவா, ஸோ அதனால அந்த பிள்ளை சொல்லிச்சு இந்த மாதிரிக்கு HTML CSS இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, யோசித்து பார்க்குறப்ப அதுவும் வந்து ஓகே, நல்ல டாபிக் தான், அதை கூட நம்ம ரெகுலராக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரிக்கு ஒரு ஐடியா. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸோ 3 டேஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பேசிக்லேருந்து தான் HTMLனால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா HTML வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸை எல்லாத்தையும் ஒரே வீடியோலலாம் பார்க்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 டேக்ஸு இல்லை 3 டேக்ஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஏன்னா ரொம்ப வீடியோவும் அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3, அதிகபட்சமாக 3 பார்ப்போம். ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த இருக்கிற டேக்ஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியும். அது மாதிரிக்கே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம HTML வச்சு ஒரு வெப்சைட் மாதிரிக்கே நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி அந்த டேக் வந்து எப்படி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதையும் எக்ஸ்பெரிமெண்டலாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டிடுவேன். ஓகேவா, அதனால உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் மற்ற வீடியோலாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது வந்து அவங்க பாரு கொயமையை இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்பாங்க. அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி புரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். சின்ன சின்ன வீடியோவாக போட போகிறேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வரும் அதிகபட்சமாக. ஓகேவா, கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோவை பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ உங்களை நம்பி தான் வந்து இது ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, கண்டிப்பாக நான் ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் பிடெக்கு சிஎஸ்சி இந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் படிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து வெப் டெவலப்மெண்ட்டு கற்றுக்கலாம். ஸோ யூடியூப்பில் நான் வீடியோ பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஒன்றும் புரியல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. நான் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்து தான் படித்தேன். இந்த HTML இருக்க டேக்ஸை ஃபுல்லாத்தையும் லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ்ன்னு போடுவேன். அது லிஸ்ட்டு கொடுக்கும். அந்த லிஸ்ட்டில் டேக்ஸு நேமை வச்சு அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு அதுட்டே கூகுள்லேயே போட்டு படித்து அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ அதே தான் நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்காமல் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சின்ன வீடியோவாக நான் ரெடி பண்ண போகிறேன். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நம்ம போக போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி CSSலேயும் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போக போகிறோம். அப்படியே ஒவ்வொரு லாங்குவேஜாக போவோம். HTML CSS, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் பூஸ்டாப்லாம் இருக்குல்ல, பூஸ்டாப் ஃப்ரேம் ஒர்க்கு, அது மாதிரிக்கே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானே வீடியோ பண்ணிடுவேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா HTML இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போது பைத்தானா இல்லை வெப் டெவலப்மெண்ட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் காலேஜ் முடிக்கக்குள்ளேயுமே கொஞ்சம் கற்றுக்க முடியும். ஓகேவா, பைத்தான் அப்படின்றது இம்புட் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் 4 வருஷத்தில் படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, காலேஜ் படிப்பில் நீங்கள் படிக்கிறப்ப இம்புட்டு தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அதுக்கு டைம் வந்து நிறையா தேவைப்படும். ஓகேவா, பைத்தான் படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப டைம் தேவைப்படும். அதனால் நீங்கள் செகண்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சமாக முடிச்சுட்டு போக முடியும். அப்படியும் பேசிக்க தான் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அட்வான்ஸ் லெவலெல்லாம் நம்ம போகிறதுக்கு டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி படிங்க. நம்மளும் அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.